லைவ் அப்டேட்டு. லைவில் இப்போ சௌந்தர்யா ரொம்ப சோகமாக உட்காந்து அழுகுறாங்க. பார்க்குறதுக்கே வந்து கஷ்டமாக தானே இருக்குது. அதாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அவங்களோட கேமை வந்து ஃபுல்லாக வந்து டவுனில் போய் அப்படியே டவுனில் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு ஆளோட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து ஜாக்லினுக்காக நான் வந்து பேசுகிறேன், ஜாக்லின் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி போனால் தான் மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பு வந்து பண்ணவே கூடாது. அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நேற்றுக்கு பார்த்தீங்களா ஓட்டிங் அலைன்ஸ்லாம் எல்லா சௌந்தர்யா ஓட்ஸ் வந்து அப்படியே வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், முத்துக்குமரனுக்கும் இவருக்கும் ஒரு 20,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும். எல்லாம் சப்போர்ட் பண்ணவங்க பூராமே வந்து இந்த செயலை வந்து எல்லாம் கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து அடிக்க போகிறது வந்து தப்பு. அது தன்னை சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஜாக்லின்னு சொன்னதுக்காக சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போனது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. இப்போ முத்துக்குமரன் வந்து 1,42,000 ஓட்டு. இப்போ பாருங்கள் சவுண்டு பாருங்கள் 79,000 ஓட்டு தான். அவ்வளோ தூரம் வந்து ஓட்டு கீழே குறைஞ்சிருச்சு, மக்கள் சப்போர்ட் கீழே குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க எதனால் இப்போ அழுகிறாங்க அப்படிங்கிறது காரணம் சரியே தெரில. ஒரு வேளை இதாக தான் இருக்கும், நேற்றுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, அதில் தான் அந்த தீவிர வந்து கெட்டவனாக இருக்கிறான். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது ஜாக்கு சௌந்தர்யா அவங்கள்ட்ட ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கூட வந்து 2 பேர்த்துக்கும் சவுண்டு உண்மையாக இருக்குது, ஆனால் ஜாக் உண்மையாக இல்லை. அதனால கூட அவங்க அழுகலாம், தப்பை உணர்ந்து கூட அழுகலாம். ஏன்னா நேற்றே முத்துக்குமரன் சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அதை ஒரு விஷயமா பேசுகிறாங்க. ஏற்கனவே விஜய் சேதுபதி வந்து ரயானை இது திட்டும்போது அடிக்க போகிறது தப்பு அப்படின்னு சொன்னார். இப்போ அதே தப்பை நம்மளும் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கூட ஃபீல் பண்ணி அழுகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், லைவில் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.